இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கோசலை அம்மா அவருடைய தங்கை கைகை அழைக்க கைகை சபைக்கு வருகிறார். அன்னவரால் மற்ற விஷயம் பின்னா
சபையோருக்கு பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கின்ற சமர்ப்பணம். சமர்ப்பணம். இருப்பினும் யார் எங்கே? நான் இங்கே. ஓ அண்ணா கண்ணு. அண்ணா பாப்பா 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 பாப்பா. நீதான் அண்ணன்னா அண்ணன். ஓஹோ, நீ அங்க போற? ஆமாமா. இருந்தாலும் இதுவும் ஆடும் சபை, ஆமா. பாடும் சபை, பாடும் சபை. பார்க்கப்பட்டிருக்கும் ஒரு சீராக இருந்திருக்கும் தெய்வீக சபை. ஆமா. தெய்வலோகத்தில் கூடிய ஒரு தேவ சபை, தற்சமயம் பூலோகத்தில் கூடியிருப்பது ஒரு ராஜ சபை, மக்களால் கூடியிருக்கும் சபை, மக்கள் சபை. ஆமா. எதற்காக? உன்னு சடைய கவர்னர், உன்னு பூசாரி அவர்கள் இருந்து ஞாபகத்தமாக அவருடைய பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படி நமது சடை கவுண்டர் ஐயா அவர்கள் இந்த மண்ணுலக விட்டு விண்ணுலகம் அடைந்திருக்க அவர் பேர் விருத்தியாக அவருடைய பங்காளிகளும் மாம மைத்திரர்களும் பேர குழந்தைகளும் அண்ணன் தம்பிகள் அனைவரும் ஒற்றுமையா சேர்ந்து இந்த புண்ணிய பூமியில நீங்க அவர் பேரை சொல்லணும். விடிய விடிய அவர் பேரை சொல்லணும். நீங்க நம்மளை விட்டு பிரிந்து விட்டாலும் நமக்கு பிற்காலத்துல நம்ம குடும்பத்துல ஒருத்தர் வந்து பிறப்பாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொற்களாக சேர வேணும்னு சொல்லி நாடகம் வைத்திருக்காங்க. எப்படி எல்லாம் சொல்லி தெரியுமா? எப்படி? ஐயா அவர் அந்த காலப்பாதம் என்று நம்ம மனதை விட்டு மரியாதை நீங்காத இடம் பெற்ற சடை கவுண்டர் அவர்கள் அவருடைய பங்காளிகளும் மாம மைத்திரர்களும் ஒற்றுமை சேர்ந்து அவருக்காக இந்த இரவு கண்பளிச்சு வச்சிருக்காங்க. அப்படி நாடக வைத்த அன்புள்ளங்களும் அதனால நாடகத்தை கண்டுகளை வந்திருக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்மளை போல நாடக நடிகர்களும் கதையை கத்த புண்ணியவான்களும் அமர்ந்து கொண்டிருக்காங்க சபையில. அது மட்டும் இல்லாமல் கேட்டுக் கொடுப்பது தெய்வ குணம், கேளாம கொடுப்பது தெய்வ குணம் படைத்த அன்பு உள்ளங்கள் நமக்காக அவர் சொத்திலிருந்து அன்பளிப்பு பணமா கொடுத்திருக்காங்க. அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நமது கலைக்குழு சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கின்ற வணக்கம். ஒரு காவியத்தை நமக்கு தெரிந்த அளவு சபையோர் முன்பதாக நடத்திக் கொண்டிருக்கிறோம். இருப்பினும் இந்த நாடகத்தில் நான் யாரு, எனது பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தத்தை வரைக்கிறேன், கொடுத்து கேட்கணும்.
என்னுடைய பெயரோ சுவாதி மதிவதனா. சாதி மலர் அணிந்துட்டு ஒய்யாரமாக வந்த மாதி என் பெயரோ கைகேசின்னு உரைக்கலாம். உன்னுடைய பெயர் கைகேசி. அம்மா, உன்னுடைய பெயர் கைகேசின்னு உரைக்கின்றாயே. இந்த கைகையே பெற்றெடுத்த தாய் தந்து யாரம்மா? அம்மா, இப்படி எல்லாம் கேக்குறியே, எப்படி பிறந்திருப்பேன்? எப்படி பிறந்திருப்பேன்? அப்பா அம்மா யாரா இருப்பார்? அவர் யார் தெரியுமா? அடியே தெரிந்ததா? இருமா பாக்குறேன். சொல்லக்கூடிய வார்த்தையே தெரிஞ்சான்னு கேக்குறேன். நம்ம ஆசைப்படுற நீ என்ன வயசே போச்சு நினைக்கிறியா இல்ல? நான் மட்டுமா தையடிச்சிருக்கிறேன். உங்க கதை இருக்கட்டும், நம்ம கதைக்கு வா. தெரிந்ததான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இல்லடி இல்ல, அதாவது 10 மாதம் 300 நாள் 3000 அசுரனை அங்கிட்டு சுமதி பெற்ற என் தாயோ கேகே ராணி. தந்தை யாரும் கேகே மன்னன்.
நீங்க பிறந்தவர்கள் 3 பேர். யார் யாரு? முன்ப பிறந்தவள் ஆமா. அதாவது கோசலையும் அக்கா கோசலை, கைகையும் கைகை, சுமத்திரை என்று சொல்லக்கூடிய ஆமா 3 பேர் அக்கா தங்கைகள் பிறந்தோம். 3 பேர் அக்கா தங்கைகள் பிறந்து ஆமா. நீ யாரை திருமணம் நாள் ஒரு செய்து மேனியாக ஆமா. பொழுது ஒரு வர்ணமாக்கி மரணமாக சீரும் சிறப்புடனே சிவன் போட்டு மண்ணில வளர்த்து வாலிபமாக்கி எங்க அப்பாவும் பொட்ட பிள்ளைங்க மேல கைய வச்சாவே எனக்கு பலபலன்னு வருதா அந்தாட்ட வெலவெலன்னு போயிருது. இல்ல ஒரு மாதிரி ஆகுது. புல்ல அரிக்குது. ஐயோ போடு போடு போடு. புல்ல அரிக்குது. நான் கை வச்சு நீ இளவெல்லாம் போய் என்ன தேவை? சரி சரி. அடியே அம்மா. நாங்க மூவருமே ஒரே மண்டபரை மணமுடித்தோம். என்னம்மா ஒருவரே நீங்க 3 பேரும் திருமணம் செய்ய ஒரு காரணம் என்ன? ஒரு அக்கா தங்க 3 பேரும் ஆமா. ஒரு நாட்டு மன்னனை திருமணம் செய்தேமே என் கணவர் ஆச்சரியமா கொடிகிற அயோத்தியமா நாட்டுக்கு அரசர் அவர் தாண்டி தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி ஆமாடி உங்களுடைய கணவர். ஆமா. சரி அம்மா. அவரை நாங்கள் அக்கா தங்க 3 பேரும் மாலை மணி முடித்தோம். இந்த 3 பேரும் ஆமா பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிம்மா. இருந்தாலும் உங்களுக்கு புத்திர சந்தானம் உண்டா இல்லையா? ஐயோ ஏமா இவ்வளவு நேரமா கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சந்தோஷமா பதில் சொன்னேன். ஆனா இந்த கேள்விக்கு என்னால் எப்படி உரைப்பது என்று நினைத்தாலே உள்ளமெல்லாம் கண்ணாடி பட்ட கண்ணாடி போன் ஒருங்குதடி அம்மா. ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு ஆடவனைத்தான் மணமுடிக்க வேண்டும். ஆனா அக்கா தங்கி 3 பேருமே ஒரு அரசனை மணமுடித்திருக்கோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது. நான் எதற்காக 3 பேரும் அவர் திருமணம் செய்து நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன நிலைமையில் இருக்கிறோம் தெரியுமா? அம்மா
ஐவத்திமா நாட்டு ஆளக்கூடிய மன்னனை மனம் பிடித்து ஆமாம்மா. நான் என்ன பலனை கண்டோம் அடியம்மா. நான் மாலையிட்ட நான் முதலாக நான் ஒரு மைந்த சிவை கண்டதில்லை. பாவம், பாவம். என்னை கூறியிட்ட நான் முதலாக நான் ஒரு குழந்தை சிவை கண்டதில்லை. நான் பிள்ளை இல்லாத பாவி என்றோ நான் மைந்தில்லாத மனப்பாவி என்றோ இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே நாங்கள் பேர் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் அப்பா. யார் செய்த பாவமா ஒன்றும் புரியவில்லை. யார் செய்த பாவமா? என்னுடைய மூதாதைகள் செய்த பாவமா, நாங்கள் செய்த பாவமா, என்னுடைய கணவர் தான் செய்த பாவமா என்று தெரியவில்லை. இந்த ஜென்மத்தில் எங்க அக்கா தங்க 3 பேரும் ஒரு அரசரும் மனமுடித்து எங்க மூவருக்குமே புத்திர பாக்கியம் இல்லாத போய்விட்டது அம்மா, போய்விட்டது. பாவம்மா. அதனால நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாடாளக்கூடிய மன்னன், நீதி நேர்மை நெறிமுறை தவறாம அரசாட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு மனைவியா வாக்கப்பட்டு அவருக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்து கொடுக்க முடியாமல பாவியாக நிக்கிறோமா என்று சொல்லிடாங்க. அக்கா தங்கி 3 பேரும் நாளுக்கு நாள் மனவருடைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறவம்மா. பாவம், பாவம். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரு அரண்மனையில ஒரு வீட்டுல அம்மாடி சொல்ல ஒரு ஆறுதலா ஒரு குழந்தை ஒன்று வேண்டும். அந்த மழலை செல்வம் இல்லாத வீடு வீடா இருக்காது. வீடா இருக்காதம்மா, வீடா இருக்காது. அதனால இப்படி புத்திர பாக்கியம் இல்லாத என் கணவரோடு நாங்கள் 3 பேரா இருந்த போதிலும் என்னைக்குத்தான் இப்படியே காலம் கடந்து விடுமோ, இல்ல என்னைக்காவது நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமோ என்று சொல்லி அந்த நல்லதோ நாள் நமக்கு தேடி வராதன்னு சொல்லி நாளுக்கு நாள் காத்து கொண்டிருக்கிறோம். அம்மா, என்னதான் இருந்தாலும் தாய் பாசத்துக்கு நிகர் கிடையாது. அம்மான்னு ஒரு குழந்தை, அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா எத்தனை துன்பங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு வார்த்தை காதல் கேட்டா அத்தனை கஷ்டமும் அத்தனை துன்பமும் நம்மளை விட்டு பறந்து ஓடி விடாதா? ஆனா இது என்னைக்கு நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லி நாங்க அக்கா தங்கி 3 பேருமே கணவரோடு நாங்க முறையிட்டு அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் மூவருடைய கண்ணீரை தான் துடைப்பாரா, நாட்டு மக்களை பார்த்து கொண்டிருப்பாரா? எந்த புறத்தில் அவர் பார்ப்பது? அதனால அவருக்கும் நாங்களும் எனக்கும் அவரே குழந்தையாக நினைச்சு இருக்கின்ற காலத்துல இப்படியாவது இருந்து விட்டு வாழலாம் என்று சொல்லி நாங்க 3 பேரும் அவருக்கு ஆறுதலாக துணையா இருக்கிறோம். இப்படி நான் அழுது புலம்பை பார்த்தா கூட மனம் சங்கடப்படுவார். உண்மைதான். ஏன்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை உன்னிடத்து சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு தெரியாது இல்லையா? தெரியக்கூடாது. அதனால நாங்க அழுகின்ற செய்தி அவருக்கு ஆவாது கேட்டாலும் அவருக்கு தாங்க முடியாது. பாவம். அதனால இன்று தினத்தில் யாது விஷயம் தெரியவில்லை. அப்படியா வாங்க போறோம்.